வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இதான் 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக அதில் இருந்து கொஷின்ஸ் எல்லாமே வந்து கேட்பாங்க. சென்ட்ரோமியரில் டேஷ் தேவைப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து என்னென்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 1 மார்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் நான் சொல்கிறேன். குரோமோசோம்கள் துருவப்பகுதி நோக்கி நகர்த்தல், இது புக் பேக் தான். மூமெண்ட் ஆஃப் குரோமோசோம் டுவர்ட்ஸ் அண்ட் போல். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சரியான எண்ணை தேர்வு செய்ய அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பாக்டீரியா கிரவுண்ட் கால். அதே மாதிரி இலைத்துளை திறப்பு எதை சார்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் பி, இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் K+. பின்வரும் ஒளியல் நீளம் ஒளிச்சேர்க்கை வந்து என்ன? ஆப்ஷன் ஏ 400 to 700 நானோமீட்டர். அடுத்து பின்னொரு வகைப்பட்ட நோய் எதிர்ப்பு வந்து என்ன வரும்? சீரியோ டாக்ஸானமி, புக் பேக். நெக்ஸ்ட் பின்வருவற்றில் பகலளவு சார்ந்த தாவரங்கள்லாம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் டி, பொட்டேட்டோ, டொமேட்டோ, காட்டன். வழக்கமாக குப்பித்தக்கை எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது? பெல்லோஜன். பிரயோபில்ல முட்டை எந்த முட்டை இருக்கும்? ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ 2 மார்க் பார்க்கலாம். பிளக்டோஸ்டில் என்றால் எடுத்துக்காட்டு தருக. வாட் இஸ் பிளக்டோஸ்டில்? கிவ் த எக்ஸாம்பிள். டிஃபரன்ஸ் பிட்வீன் அக்ரிகேட் ப்ரூட், மல்டிபிள் ப்ரூட். பிரிங் அவுட் த சீக்வென்ஸ் ஆர் டிரான்ஸ்பின் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். ஏதேனும் 2 நொதிகள் எழுதி அதன் மூலம் பயன்பாடுகள். துளைக்கட்டிக்கும் துளைக்கற்ற கட்டைகளுக்கும் உள்ள வேறுபாடு. வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் போரஸ் அண்ட் நான் போரஸ் வுட்? நைட்ரஜன் வளிமண்டலத்தில் அதிகமாக இருந்தாலும் தாவரங்கள் அதனை பயன்படுத்த முடிவதில்லை, ஏன்? த நைட்ரஜன் பிரசன்ட் இன் பர் அட்மாஸ்பியர் இன் ஹை அமௌண்ட் பட் ஹையர் பிளான்ஸ் பை யூட்டிலைஸ் இன் வை. நெக்ஸ்ட்டு 5 மார்க் பொறுத்த வரைக்கும் 3 மார்க் பொறுத்த வரைக்கும் 3 × 3 9. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 19வது கொஷின் வந்து கம்பல்சரி. 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன், மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸு, நெப்பந்தஸ் ஸ்டொமேட்டா டயக்ராம், பிசிடி கேட்டிருக்காங்க. விலங்கு தூரிகை குரோமோசோம் கேட்டிருக்காங்க. 5 மார்க் பொறுத்தவரைக்கும் கிளைடோடென்னேஷியா, பூஞ்சைகளுடைய பொருளாதார முக்கியத்துவம், மோனோகாட் டைகாட், டிஃபரன்ஸ் பிட்வீன், டிஸ்கிரைப் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் கேனோகன் ஃபோட்டோமீட்டர். ஸோ ஜுவாலஜி பார்க்கலாம். ஜுவாலஜிக்கான ஆன்சர் கீ வந்து நம்ம என்னென்னு சொல்லி 1 by 1 பார்க்கலாம். ஸோ ஜுவாலஜி பொறுத்த வரைக்கும் மண்புழுக்களின் பால் தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து என்னென்னு சொல்லி மறக்காத கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2023 நடந்த கொஷின் பேப்பருக்கான ஆன்சர் கீ தான் பார்க்குறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, இதுதான் கரெக்டான ஆன்சர். செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அதே மாதிரி தேர்டுக்கு வந்து ஆப்ஷன் பி, நாஜா. தேர்டுக்கு வந்து ஆப்ஷன் பி. ஃபோர்த்துக்கு வந்து ஆப்ஷன் டி, வளர்ச்சி ஹார்மோன்கள் மிகை சுரப்பால் குழந்தைகளுக்கு தோன்றுவது. ஃபோர்த்துக்கு வந்து ஆப்ஷன் டி, ராட்சசத்தன்மை. ஃபோர்த்துக்கு ஆப்ஷன் டி. குச்சி செல்கள் அதிகமாக உள்ள இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி. காலற்ற இருவாழ்வு எது? 6th வந்து பார்த்தீங்கன்னா சி, இக்தியோஸ்பிஸ். சைனோவியல் திரவம் காணப்படும் இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 7th வந்து பார்த்தீங்கன்னா சி, ஃப்ரீலி மூவபிள் ஜாயின்ட்ஸ், நன்கு அசையும் மூட்டுக்கள். ஒரு சாதாரண மனிதன் மூச்சு காற்ற அளவு என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 5000 மில்லிமீட்டர், 5000 ml, 5000 மில்லிலிட்டர். ஒரு சாதாரண மனிதனுடைய மூச்சு காற்று வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோனா 500 மில்லிமீட்டர். பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்குது, 500 மில்லிமீட்டர். ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. ப்ளஸ் இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்லாம் பாருங்கள். எக்ஸ்ட்ரமோஃபில்லஸ், நாங்குள் கட்டிகள், மூடிய மற்றும் திறந்த வகை இரத்த ஓட்ட மண்டலம், மூளைகளின் கதுப்பு பணியினை அட்டவணைப்படுத்துக, உமிழ்நீர் சுரப்பியின் பல்வேறு வகைகளை எழுதுக, ரைட் த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சால்வரி கிளான்ஸ், பாரா தைராய்டு ஹார்மோன் குறைவினால் ஏற்படும் நோய்கள், நெப்ரான் அமைப்பை படமறிந்து பாகம் புரி, அரக்கின் பொருளாதார முக்கியத்துவம், முன்கண் திரவம் முன்னழுத்தம் நிலையாக இருப்பதை பராமரிக்க. 5 மார்க் வந்து இதய துடிப்பு தோன்றல் பரவுதல், பாரம்பரிய வகைப்பாட்டு கருவிகள், சட்டகமண்டலத்தின் பல்வேறு பணிகள், மீன்கள் மனிதன் ஊட்டச்சத்துக்கு தேவையான பிரதான உணவாக மீன்களிலிருந்து கிடைக்கும் சில பொருட்களை பற்றி விவாதிக்கவும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ கீழே கீ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இருக்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா பயோபாட்னிக்கான இங்கிலீஷ் மீடியம் கொஷின் பேப்பர். இந்த மாதிரி கீ ஆன்சர் நீங்கள் எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் வந்து கொடுப்பாங்க. மார்க் வந்து எங்கேயும் ரெடியூஸ் பண்ண மாட்டாங்க. இது பயோபாட்னிக்கான ஃபுல் இங்கிலீஷ் மீடியம் கொஷின் பேப்பர். இது வந்து மார்ச் 2023 நடந்த ஒரிஜினல் கொஷின் பேப்பருக்கான கீ ஆன்சர் தான் இது.
எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பங்கையெல்லாம் பொறுத்த வரைக்கும் ஃபுட்டு, மெடிசன், ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்கானிக் ஆசிடு, ஏதாவது ஒரு 5 எழுதுனா போதும். கீழே தமிழ் மீடியத்துக்கான கீ ஆன்சர் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர். தேங்க்யூ.